கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே முதலாவதாக நான் இதற்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, மனிதனால் முடியாததை தேவன் முடித்து தீர்ப்பார். மனிதனால் கூடாத காரியம் தேவனால முடியும். நம்பர் 1, முதலாவதாக மனுஷனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு காரியத்தை நமக்கு தீமை செய்யும் போது அந்த தீமையில ஒரு நன்மையை கொண்டு வர அவனாலே முடியாது. பொதுவாக நீங்கள் இந்த செய்வனை பண்றாங்க பாருங்க, செய்வனை இந்த மாந்திரிகம் பண்றவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கடந்த நாட்களில் நடந்த பிரேயர்ல கூட இந்த சாட்சி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு சகோதரி மேல பயங்கரமான ஒரு மனக்கசப்பு உண்டாகி அவங்க போய் ஒரு மந்திரவாதி இடத்துல போய் அவங்க மந்திரவாதம் பண்றாங்க. பண்ணி அவங்களுக்கு வச்சுட்டாங்க. வச்சதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிற நபர் இவங்களுக்கு ஒரு பெரிய உதவியை செய்து இவங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் உயிர் காப்பாற்றப்படுவதற்கு காரணமானாங்க. அப்ப இவங்களுக்கு மனசாட்சியில குத்தப்பட்டுருச்சு, சரி நம்ம இவ்வளவு நன்மை அவங்க செஞ்சாங்களே, நம்ம வீட்டில் இருக்கிற உயிரே காப்பாத்திட்டாங்க, நம்ம போய் இவர்களுக்கு விரோதமா செய்வனை செஞ்சு வச்சுட்டோமே, அந்த செய்வனையை நம்ம எடுத்துடலாம், வேண்டாம் அவங்களுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப அந்த மந்திரவாதி இடத்துல போயிருக்காங்க. அப்போ அந்த மந்திரவாதி இடத்துல போகும்போது நடந்த சம்பவம், அந்த மந்திரவாதி என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா எங்களால ஒருத்தனை கெடுக்கிறதற்கு வைக்க தான் முடியுமே தவிர திரும்பி என்ன பண்ண முடியாது, எங்களால எடுக்க முடியாது, வைக்க மட்டும்தான் எங்களால முடியும், எடுக்க முடியாது. அப்ப இதுக்கு வழியே இல்லையா, இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது அந்த மந்திரவாதி சொல்லியிருக்காங்க, நல்ல பெந்தேகோஸ்தே திருச்சபைக்கு போ, அங்க ஜெபம் பண்ணுவாங்க, அந்த ஜெபத்தின் மூலமாக கண்டிப்பாக அந்த மந்திரவாதம் பலனற்று போகும் அப்படின்னு இருக்கிறாங்க. மந்திரவாதியினுடைய சாட்சி. அதனால அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டார்கள்.